அண்ணே ரெங்கம் கொடுத்த கணக்கு தானே இது. வாவேலு என்ன பதட்டமா வர? அங்க ஊரே கூடி கூட்டம் போட்டு ஒயின் ஷாப்புக்கு பூட்டு போட போறேன்னு சொல்லி ஐயா தலைமையில எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நீ என்ன கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்குற? போவாங்க ஆனா போக மாட்டாங்க. என்னடா அவங்க இப்படி அறிவிட்ட தரமா போயிட்டு இருக்கோம். வாங்க நம்ம எல்லாம் இப்படியே எங்கேயே போயிடலாம். போயிடலாம். என்ன கடைக்கு போனை போட்டு பாரு. ஸ்பீக்கர்ல போடு. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஏய் அங்க என்ன கடை கிட்ட கூட்டமாக இருக்கு? ஆமாண்ணே, வியாபாரம் நல்லா போகுது. என்னைக்கு விட இன்னைக்கு கூட்டம் அதிகமா தானே இருக்கு. ஏதோ போராட்டம் பண்ணதா சொன்னாங்க. போராட்டமா? வெளியே போய் பாரு. இந்த போய் பாக்குறேண்ணே. எங்கயா கூட வந்தவங்க எல்லாம் காணா? ஆம்பளைங்க எல்லாம் அப்பவே போயிட்டாங்க. கூட வந்த பொம்பளைங்க எல்லாம் போனை போட்டு மிரட்டி அவங்களையும் கூப்பிட்டுட்டாங்க. ரோட்டு முனையில தலைவரோட யாரும் 4 பேர் குடும்ப பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்கண்ணே. பாத்தியா? இந்த மக்களை நம்பி எந்த முடிவும் எடுக்க முடியாதயா. வா போலாம். வேலு எல்லாரும் குடிச்சு பழகிட்டானுங்க. 6 கிலோமீட்டர் போய் சரக்க போட்டுட்டு அதுவும் போதில திரும்பி வருது எவ்வளவு கஷ்டம்னு அவனுக்கு தான் தெரியும். போராட்டம் நடக்குது. எங்கேயோ குடிக்கிறவன் போராடனா பாதிக்கப்பட்டவன் தானே போராடணும். கூட நிக்கிறவன வாட பிடிக்காதவன போராடினா எப்படி போராட வலுக்கும்? கோடிக்கணக்கான பேர் குடிக்க அடிமையாயிட்டாங்க. குடியை எதிர்த்து குடிகாரன் போராட போறதும் இல்ல, குடியை விட போறதும் இல்ல. அரசியல்வாதிகளும் மதாளிகளும் மூட போறது கிடையாது. இந்த முட்டாள் மக்களை திருந்த போறது கிடையாது. வேலு இந்த சான்ஸை பயன்படுத்தி நாமள 4 காசு சம்பாதிக்கிற பாப்போம். வா போலாம்.